ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா காலேஜஸுமே கொடுத்துட்றாங்க. சில பெரிய காலேஜஸ் வந்து இருக்குது, சரியா? அந்த காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாச்சு பார்த்தா 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் வந்தாலும் ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்க, சரியா? அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா காலேஜஸுமே என்னாச்சு பார்த்தா கொடுத்துட்றாங்க. 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், சரியா? ஒன்று நீங்கள் ஜென்ரல்லையும் நீங்கள் வந்து போடலாம். அதே மாதிரி வந்து 7.5 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 7.5 ரிசர்வேஷன் தனியாக வந்து ஒரு லிங்க் இருக்கும், சரியா? 2 லிங்க்லேயுமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஆனால் நிறையா பசங்க அந்த ஜென்ரலில் வர அந்த சாய்ஸ் லிங்க்கை டச் பண்ணுறதே கிடையாது. 7.5 மட்டும் நம்ம சீட்டு கிடைச்சா போதும், அதில் தான் நமக்கு ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில், சரியா, நாளையிலேருந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா காலேஜையும் போடு, ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, சரியா? அதனால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நினச்சி போது தான் ரெடியாக இருக்கிறோம், சரியா? அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுல் ஃப்ரீ காலேஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியலை, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்குறேனே தெரியாமல் நிறைய பசங்க என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லா காலேஜையும் செலக்ட் பண்ணி கொடுத்துறீங்க. அப்புறம் காலேஜுக்குள்ளே போயிட்டு என்னை 50,000 கட்ட சொல்கிறாங்க சார், என்னை 30,000 கட்ட சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே திரும்ப வாட்ஸ்அப் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரியா? ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடும் போதே நம்ம ஒழுங்காக போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம், சரியா? அதனால் கொஞ்சம் தெளிவாக 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக நீங்கள் போடுங்க. சில காலேஜஸ்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம குரூப்பில் போட்ட மாதிரி, அதாவது உங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னா டியூஷன் ஃபீஸை மட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜஸில் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க, சரியா? ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கட்டினா போதும், அந்த மாதிரிலாம் நிறையா காலேஜஸ் வந்து இருக்குது, சரியா? அப்போ அந்த மாதிரி காலேஜஸ் கூட நீங்கள் 7.5 வரும்போது ஜென்ரல்லையும் போட்டு அந்த காலேஜ் என்ன பண்ணலாம் சொல்லும்போது எடுத்துக்கலாம், சரியா? அந்த மாதிரி ஐடியாலாம் நிறையா இருக்குது. 7.5 ரிசர்வேஷன் மட்டுமே நம்பாதீங்க. ஏன்னா 7.5 ரிசர்வேஷனை மட்டுமே நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அபோவ் 170 இல்லை அபோவ் 165 இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் விரும்புகிற காலேஜ் கிடைக்கும். ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப லோயஸ்ட் காலேஜாக கிடைக்கும். சும்மா பேருக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படித்த மாதிரி ஆயிரும், சரியா? அதனால் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங்கை பார்த்து ஒழுங்காக போடுங்க. உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மதுரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.